ஹாய்ங்க, வெல்கம் டு டெய்லி வைப்ஸ் தமிழ். என் பேர் ஷர்மிளா. இன்றைக்கி என் ஃப்ரெண்டு அருணா வீட்டுக்கு வந்திருக்கேங்க. கொஞ்சம் மனசு சரியில்லை, அதனால் இங்கே வந்து இவகிட்டையும் இங்கே இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கா, இவகிட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது என் மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிரும். அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். எனக்காக இன்றைக்கி சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு குருமா பண்ணுறான். எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம் வாங்க. இன்னும் ஒரு சமையல் பண்ணுறேன்னு சொல்லி நான் வீடியோ எடுக்கிறேன் பாரு. இது வந்து இதுக்கு டைட்டில் கொடுக்கல. ஒரு என்ன டைட்டில் கொடுக்கலாம்? ஒரு அப்ராக்சிமேட்டாக சமையல், தருமபுரி சமையல்ன்றலாம் மாதிரினா. பாருங்க எவ்வளோ பெரிய வெங்காயம் இறங்கிருக்கான்னு சொல்லி. இது வந்து எவ்வளோ பெரிய வெங்காயம் இப்படி தான் பண்ணுவாருங்க. வேறு செம டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், உண்மைதான். ஏங்க சும்மா அப்படியே சாதாரணமாக பண்ணுவாங்க, ஆனால் ஃபைனலாக பார்த்தா சூப்பராக. ஆமாம், சீக்கிரமாக பண்ணிடுவா, அலட்டிக்காமல் பண்ணுவா, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. போடு. கையை மறைக்குது. ஓகேவா? கொத்தமல்லி கருவேப்பிலை, சுமக்கலாம் போடும்போது சொல்லேன்ப்பா. தப்புன்னு போய் கையில் போடு போட்டு பார்க்க இது பாரம்பரிய வடச்சட்டின்னு சொல்லுவேன். மூணு தலைமுறையா நான் கிட்ட யூஸ் பண்ணுறேன். அப்படி சொல்லிடலாம். இதில் வந்து கடலோர கவிதைகள் டீச்சர் மாதிரியே இருக்குது. ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு. அப்படியா? செம்ம ஓட்டு ஓட்டுறீங்க. தண்ணி ஊற்றிடுவியா? பவுடரில் பொடியெல்லாம் இனிமேதான். சரி, அரிஞ்சு போடுவியோ? உருளைக்கிழங்கு எப்படி பண்ணுவேன்? பிரியாணி தூள். அடிப்பா, பிரியாணி தூள் போடுறியா? பிரியாணி தூள் தான். சரி, செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். நாமெல்லாம் கறி மசாலா போட்டோம்னா இவ பிரியாணி போடுவா, நம்ம சிக்கன் தூளை போட்டா இவ மட்டன் தூளை போடுவா. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா ஃபைனலா டேஸ்ட் நல்லா இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே இங்கே போப்பதாக இருக்குது. கம்ம கம்ம கம்ம. ரொம்ப அப்படி விடாதுப்ல, கொஞ்சம் வாய்க்கு வரட்டும். இப்படி தாங்க எந்த வேலையாக இருந்தாலும் அலட்டிக்காமல் சூப்பராக செஞ்சுருவாங்க. இப்போ சிக்கன் மசாலா இல்லை, அதுக்கு பதிலாக உடனே இருக்கிற பிரியாணி மசாலாவை போட்டு சூப்பராக கிரேவியை அவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சுட்டாங்க. நம்மளுமே ஒரு தடவை இதே மாதிரியே பிரியாணி மசாலா போட்டு செஞ்சு பார்க்கணுன்னு எனக்குமே தோணுச்சு. இவள் வீட்டுக்கு வர்றதுனாவே ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர்ற மாதிரி எனக்கு தோணாதுங்க. எங்கள் அம்மா வீட்டுக்கு ஒரு பொண்ணு வருமில்ல, அந்த ஒரு ஃபீல் தாங்க வரும்.